வெல்கம் ஹோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ஒரு பாரம்பரியான பழமையான குழம்பு, பூண்டு குழம்பு தான். ஸோ இதை நான் எப்படி செஞ்சேன்றதை நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெயே ஊற்றுவாங்க, பட் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு ஃபெனுக்ரிக் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 7 நம்பர்ஸ் போல் இருக்குது, கொஞ்சமாக தான் எடுத்தேன் ஸ்பூனில், ஒரு 7 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு வந்து போட்டுக்கிட்டேன். நான் எல்லாமே பெரிய பெரிய பல் பூண்டாக தான் போட்டுக்கிட்டேன், பிகாஸ் அது உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் பெரிய பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். சின்ன பல் பூண்டு போடுறவங்களும் போட்டுக்கலாம். அண்ட் வந்து அதுக்கு தேவையான கறி லீவ்ஸும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக நல்லா ஒரு 1 மினிட் போல் வதக்குனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு 4 நம்பர்ஸ் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மீடியம் சைஸ் தான். ஸோ நல்லாவே போட்டேன். டொமேட்டோ வந்து அதிகமாக போட்டுக்கிட்டேன், ஏன்னா ஒரு சில பேர் 2 டொமேட்டோ தான் போடுவீங்க பூண்டு குழம்புக்குலாம். ஸோ அப்படி இல்லை, நான் வந்து ஒரு 4 நம்பரே போட்டேன் அதிகமாகவே. ஏன்னா வந்துட்டு புளி வந்துட்டு கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன். புளி சின்ன சைஸ் புளி தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு டொமேட்டோ டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால ஸோ அதை நல்லாவே நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்புலாம் போட்டு வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுவும் நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு அது என்னது பெருங்காயம் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அந்த ஸ்மெல் நல்லா இருக்குன்றதுனால, உடம்புக்கும் நல்லதுன்றதுனால, பூண்டு குழம்பு ஸ்பெஷலாக செய்கிறதுனால அது வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா உப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு சில்லி பவுட்ரு, கொஞ்சமாகன்றது வந்து 2 ஸ்பூன், ஓகேவா, 2 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுட்ரு அண்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் சீட்ஸ் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொரியாண்டர் சீட்ஸ் பவுட்ரு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது இல்லை, வீட்டிலே வந்து அரைச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பவுட்ரு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் கொரியாண்டர் சீட்ஸை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். ஸோ அதையும் நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு அதுக்கு தேவையான புளி தண்ணியும் வந்து ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக தான் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன், ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். ரொம்பலாம் ஊற்றலை, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா இது நம்ம குழம்பு வந்து திக்காக தான் வேணும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணாவே போதும். இது 5 to ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு கண்டிப்பாக வந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா இது இப்போ வந்து நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் 10 மினிட்ஸாவது எடுக்கும். அதனால் நீங்கள் கம்மி தண்ணி ஊற்றிட்டிங்கனாவே போதும். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும் குழம்பு. நான் என்ன பண்ணேன்னா, முட்டையும் வந்துட்டு சாதத்தில் வந்து வேக வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு அந்த அவிச்ச முட்டையை என்ன பண்ணேன்னா, இந்த குழம்புலேயே தூக்கி போட்டுட்டேன். பிகாஸ் வந்துட்டு பூண்டு குழம்புல முட்டை போட்டு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த எக்லேயும் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வந்து 2 முட்டையை தூக்கி அதுலேயும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் டேஸ்டியாக ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைஜஸ்டிவ் சப்போர்ட்டுக்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமுக்கும் செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகுது கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.